வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன இருக்குன்னா கேரளா ட்ரிகேசிங் பார்க்க போகிறோம். 30/9/2025க்கான கேரளா ட்ரிகேசிங்கில் ஸ்ரீ சக்தி 487 தான் டோட்டல் நம்பரு. நம்ம தொடர்ச்சி வந்து இன்னும் கொடுத்துருக்கோம். அதே போல் ஒரு தரமான ஒரு வெற்றியோடு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா ஆல் போர்டு தான் பார்க்க போகிறோம். ஆல் போர்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஆல் போர்டு நம்மளோட கெஸ்ஸிங்கில் தொடர்ச்சியாக வந்து வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் ஒரு தரமான ஒரு நம்பர் ஆல் போர்டு நாளைக்கு, அதாவது 30/9/2025க்கான ஸ்ரீ சக்தி 487 குழுக்கள் நம்பரில் ஆல் போர்டு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய கணிப்பில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பர் நமக்கு 3. இந்த 3 நிச்சயம் வந்து வெற்றி வரும். 100% நமக்கு வெற்றி வந்து வெற்றி உறுதியாக வந்து வரக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகபட்சம் இருக்குது. ஏன்னு சொல்ல போனால் 3 வந்து இந்த மந்தில் அதிகபட்ச வாய்ப்பு நமக்கு வந்து நம்பர் இறக்கலை. 3 வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் சொல்லி வச்சுருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பர் வந்து பார்த்தோம்னா 3 தான். 3 இல்லாமல் ஆட்டம் வந்து கிடையாது. என்னோடய கெஸ்ஸிங்கில் 3 வந்து நிச்சயம் வந்து வரும். அது சிங்கிள் டிஜிட்டில் எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ சிங்கிள் டிஜிட்டில் என்ன நம்பர் வருது அதை தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் டிஜிட்டை பொறுத்த வரையும் ஏ போர்டு மற்றும் பி போர்டு, சி போர்டு 3 போர்ட்லையும் வரக்கூடிய பெஸ்ட்டு 2 நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு போர்ட்லேயும் 2 நம்பர் கொடுப்போம். எல்லாருமே தெரியும். நம்ம வந்து அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். குறைவான நம்பரை கொடுத்து ஒரு தரமான ஒரு நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம். ஏ போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து 3 வரக்கூடிய ஒரு வாய்ப்பு 90%. 3 வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால சொல்லியிருக்கேன் 3 வந்து நிச்சயம் வரக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது. என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் 3 நிச்சயம் வந்து வரப்போகுது. அந்த 3 வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பரு மீண்டும் நமக்கு வந்து சிறிய நம்பரில் தான் நம்ம ஏ போர்டில் வரக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகபட்சத்துக்கு வாய்ப்பு வந்து 2 சப்போர்ட் நம்பராக இறங்க போகுதுங்க. இந்த நான் சொன்ன ஆல் போர்டு 3, அந்த 3 நமக்கு ஏ போர்டில் நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. சப்போர்ட் நம்பராக கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 2. இந்த 3 வராத பட்சத்தில் 2 வந்து சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. 100% வேல்யூபிளான நம்பர் தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர். பி போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு மீண்டும் 5 வந்து கேரண்டியாக வருது. 275 இன்றைக்கி ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டில் 5 வந்து வந்துருச்சு இன்றைக்கி. ஆனால் நாளைக்கும் அதே 5 நமக்கு பி போர்டில் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் கொடுத்துருக்கேன். இந்த 5 வந்து நிச்சயம் வந்து வரும் பி போர்டில் 5 வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் 3 மீண்டும் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் ஆக வாய்ப்பு வந்து இருக்குது. ஏ போர்ட்லேயும் 3 வருது, சி போர்ட்லேயும் 3 வருது. ஏன்னு கேட்டோம்னா நமக்கு வந்து 2 போர்ட்லேயுமே நமக்கு வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் பார்த்தோம்னா 3 வந்து கேரண்டியாக வரப்போகுது. சப்போர்ட்டாக வந்து 3 கொடுத்துருக்கேன். 5 வராத பட்சத்தில் பி போர்டில். சி போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நமக்கு 4. இந்த நம்பரில் தான் நமக்கு ரிசல்ட் வந்து வரக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. சி போர்டில் 4 வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் 90%. அந்த 4 வராத சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 8. இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் பெஸ்ட்டாக வரக்கூடிய சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய நம்பரு. ஏ போர்டில் 3 2, பி போர்டில் 5 3, சி போர்டில் 4 8. இதுதான் நம்மளோட கெஸ்ஸிங்கில் பெஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு நம்பரு. அதன் பிறகு நம்ம பாக்ஸில் பார்ப்போம். பாக்ஸை பொறுத்த வரையிலும் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் ஏபிசி பாக்ஸில் ஒரு பெஸ்ட்டு நம்பர் தான் கொடுக்க போகிறோம். அதாவது நமக்கு வந்து நாளைக்கு பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர், அதாவது 355 நான் ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறேன். 355 நமக்கு ரிசல்ட் அப்படியே கூட வர வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா டபுள்ஸ் வந்து பிசியில் வந்து என்னோடய கணிப்பில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மேக்கிங்கில் ஒரு வின்னிங் நம்பர் பிசியில் வந்து 55 வர வாய்ப்பு வந்து இருக்குது. உங்கள் கணிப்பில் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கணிப்பில் எடுக்கக்கூடிய நம்பர் தான் அது. அதன் பிறகு பார்த்தோம்னா 825 மீண்டும் வந்து சி போர்டில் நமக்கு வந்து 5 வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அதனால் கொடுத்து வச்சுருக்கேன். 825 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பர். அதாவது ஏ போர்டில் நமக்கு மீண்டும் வந்து சைபர் வந்து வாய்ப்பு வந்துருக்கு. சைபர் ஏ போர்டில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு நிச்சயம் வந்து இருக்குது. சைபர் 53 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேக்கிங் நம்பரில் நமக்கு வந்து இந்த ரிலேட்டடான நம்பர் வந்து இறந்ததற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதன் பிறகு பார்த்தோம்னா 364 ரிசல்ட்டு அப்படியே கூட வர வாய்ப்பு வந்துருக்கு. எழுதக்கூடிய நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும் எல்லா கேஸுலேயுமே.
நமக்கு வந்து 364 வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, சான்சஸும் அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். மீண்டும் வந்து பார்த்தோம்னா 254 மீண்டும் வந்து இந்த ரிலேட்டடாக தான் நம்பர் வந்து என்னோடய கெஸிங்கில் வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் 634 கடைசியாக வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் இது தான் என்னோடய கெஸிங்கில். உங்கள் கெஸிங்கில் இது போல் நம்பர் வந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.